அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2017 ஒன்று நடந்திருக்கு. அதில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடியது. இது அப்படியே பிஜிடிஆர்பிக்கும் வரும். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். A continuous random variable x has the density function f of x equal to c divided by 1 plus x square minus infinity less than x less than infinity. Then the value of c is dash. f of x டிஃபைன் பண்ணிட்டாங்க. இதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க. அப்போ இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த சி என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு முதல்ல ரேண்டம் வேரியபிள்னா என்ன, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிளில் ரெண்டு டைப் இருக்குது, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுடைய குணாதிசயங்களே வேறு. அது எது மாதிரியான இப்போ விளைவுகள்லாம் ஏற்படுத்தும், அது சம்மந்தமான ஒரு ட்ராக் போயிட்டே இருக்குது. அது ரிசர்ச் வேறு லெவலில் போய் நிற்குது. அதே போல் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, அதனுடைய கேரக்டர்லாம் வேறு, அது ஒரு விதமான அப்ரோச்சு. அப்போ டிஸ்க்ரீட்டுக்கும் கண்டினியூஸுக்கும் என்ன வித்தியாசம், ஒரே கான்செப்டை அப்படியே ரெண்டுத்துக்கும் டிஸ்கஸ் பண்ண முடியுமா, இதில் டிஸ்கஸ் பண்ணால் இது எப்படி அவுட்புட் தரும், இது எப்படி அவுட்புட் தரும். ஸோ இந்த மாதிரி ஒப்பிட்டு நல்லா படிக்கணும். முதல்ல ரேண்டம் வேரியபிள்னா என்னென்னு ப்ராப்பர் டெஃபினிஷன் படித்து வச்சுக்கணும். அப்புறம் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன. சரி, இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை எடுத்துக்கிட்டு நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் தான் அந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஹஸ் த டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி பிடிஎஃப் சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி பை 1 + x ஸ்கொயர் டிஃபைன்ட் இந்த இன்டர்வல். இந்த டொமைன் வந்து கொடுத்துட்டாங்க -∞ to +∞. தென் த வேல்யூ ஆஃப் சி இஸ், எப்பவுமே ரேண்டம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஒரு குணாதிசயம் என்ன, அதனோட ஒரு நேச்சர் என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்னா இன்டர்வல் -∞ to +∞ f of x into dx equal to 1. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு இது ஒரு ரிசல்ட். ஓகே, சரி. இப்போ இதில் இன்டெக்ரல் -∞ to +∞ f of x என்ன கொடுத்துருக்காங்க, c divided by 1 + x square into dx equal to 1. ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், c வெளியே எடுத்துடுறேன். இன்டெக்ரல் -∞ to +∞ 1 by 1 + x square into dx is equal to 1. ரைட். 1 by 1 + x square இன்டெகிரேட் பண்ணால் என்ன, tan inverse of x by a. இப்போ x by அப்புறம் tan inverse of x, இந்த a தான் 1, அப்புறம் அந்த tan inverse of xன்னு போட்டுடுறேன். லிமிட் வந்து -∞ to +∞ equal to 1. ஸோ ஜென்ரல் ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரல் -∞ to +∞ 1 by a square + x square into dx. சாதாரணமாக இன்டெக்ரல் 1 by a dx by a square plus x square is equal to 1 by a tan inverse x by a. இது வந்து இன் ஜென்ரல் ஃபார்முலா. a வந்து என்னன்றது இங்கே பார்த்தா 1, அப்போ 1 ஸ்கொயர், a வேல்யூ 1, ஜஸ்ட் இங்கே 1 போட்டுற வேண்டியது தான். இங்கே 1 by 1, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. லிமிட் வந்து -∞ to +∞. லிமிட் போடாமல் இருந்தால் டேரெக்டாக அப்படியே எழுதிடலாம். லிமிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக லிமிட் போடணும், இன்டர்கிரேட் பண்ணி முடிச்சுட்டு. அதான் நாங்கள் போட்டிருக்கோம் ஓரமாக. சரி, இப்போது இங்கே 1 by 1 x by 1, இந்த 1 by 1 விட்டுட்டேன், இங்கே டினாமினேட்டர் வர 1 விட்டுட்டேன், அவ்வளோதான். ரொம்ப நிதானமாக போடணும், ஈஸி தான். பட் நீங்கள் ஸ்பீடாக போடுறதுன்னு தப்பு பண்ணிக்குவீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறதுனால வரும்ல ஒரு ஆன்சர், அது ஒரு 4 ஆப்ஷனில் ஒன்றா இருக்கும், நீங்கள் பாட்டு போட்டு விட்டு வந்துடுவீங்க, அது தப்பாகிடும். அப்போ அடுத்தது லிமிட் கொடுக்குறோம், இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறோம். ஸோ tan inverse of infinity minus lower limit tan inverse of -∞ equal to 1. ஸோ லிமிட் அப்ளை பண்ணேன், அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட்டு கொடுத்துட்டேன். இப்போ c இன்ட்டு tan inverse infinity π/2. ஓகே, அந்த tan inverse of -0 வந்து மைனஸ், இந்த மைனஸை வந்து வெளியே எடுத்துடலாம், ப்ளஸ் tan inverse of +∞. இந்த மாதிரி எடுக்கலாம் இல்லையா. tan inverse of, பாருங்கள், tan inverse of -x is equal to -tan inverse x. இது ஒரு ரிசல்ட்டு. மைனஸ் நம்ம வெளியே எடுக்கலாம், அப்போ இப்படி ஆகிடும், ஈக்குவல் டு 1. இதுக்கு ஒரு π/2 வரும். அப்போ c π/2 + π/2, c இன்ட்டு π/2 + π/2 ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் c இன்ட்டு π/2 + π/2 π, ரைட், ஈக்குவல் டு 1. இப்போ இன்ட்டாக இருக்குங்க, இந்த பை டிவைடாக கொண்டு போயிடலாம். c ஈக்குவல் டு 1/π. அப்போது அந்த கான்ஸ்டன்ட் c வந்து 1/π. ஆப்ஷன் சி தாங்க கரெக்டு. ரைட். ரொம்ப ஈஸியான ஒன்று, தப்பு பண்ணிடாதீங்க. இன்டெக்ரல் நிறைய இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் தெரியணும். இங்கே பாருங்கள்,
இஃப் எக்ஸ் ஹஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். அவங்க கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு கொடுக்கலனாலும் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான் எக்ஸ்ன்றது நல்லா தெரிய வரணும். அந்த அளவுக்கு புரிதல் இருக்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு எப்பவுமே இன்டெக்ரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. வி நோ தட் ஃபார் தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் திஸ் ஹோல்ஸ். ஓகே, இப்போ லிமிட் இல்லை, அந்த ப்ராப்ளமில் லிமிட் வந்து மைனஸ் இங்கே பாருங்கள் கொடுத்துருவாங்க கொஷினில் -∞ to +∞ கொடுத்துருவாங்க. இப்போ நாம் இங்கே என்ன செய்கிறோம், லிமிட் பார்த்தா 0 to ∞, 0க்கும் மேலே. அப்போ லோவர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு ∞, எதுன்னு சொல்லலை, அதனால் ∞. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், k e power -3x into dx equal to 1. ரைட், k வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to ∞ e power -3x into dx equal to 1. ரைட், இப்போது k இன்ட்டு இந்த e power -3x இன்டெகிரேட் பண்ணால் e power -3x divided by -3 ஒரு ஃபார்முலா இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஃபார்முலா இன்டெகிரல் e power ax into dx is equal to e power ax by a. லிமிட் இல்லைனா +c போடணும். அதுவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ -3 கூட வெளியே எடுத்துடலாம், ஆனால் லிமிட் கொடுக்கணும் 0 to ∞. ரைட், k by -3 லிமிட் வந்து e power -3x, லிமிட் வந்து 0 to ∞ equal to 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுப்போம், k by -3 இன்ட்டு ஃபஸ்ட்டு e power -3 into ∞ மைனஸ் லோவர் லிமிட் 0, அப்போ e power 3 into 0 0 e power 0 equal to 1. இப்போ இங்கே k by -3 e power -∞ 0 மைனஸ் e power 0 1 e power -∞ 0 e power 0 1. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியணுங்க. இது ஈஸியான ப்ராப்ளமாக இருந்தாலும் குட்டி குட்டி விஷயங்கள் தெரியாமல் மட்டும் தப்பாயிடும். இப்போது k by -3 0 -1 -1 equal to 1. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, அப்போது 1 into k by 3 equal to 1. இந்த 3 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம், k equal to 3. ஓகே, ஸோ k வேல்யூ வந்து 3. இந்த 4 ஆப்ஷன் எது பாருங்கள், ஆப்ஷன் டி. ரைட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த இயர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் போடுவேன். இதில் வர ப்ராப்ளம் இதே வரும்னு நான் சொல்லலைங்க, இந்த மாடல் வரும், அசால்ட்டாக போட்டுடலாம். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் வந்து எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் அதை வாங்கினீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு 1 ஹவரில் ஒரு 10 பேஜை படிச்சிடலாம். அந்த மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா 8778084541 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம். இது நல்லா தனித்தனி நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்டாட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுருங்க. ஸ்டாட் நோட்டில் இந்த ப்ராப்ளமாக எழுதினே வாங்க. அதேமாரி நான் ஒவ்வொரு வீடியோவும் எந்தெந்த டாப்பிக்கில் நான் போடுறேனோ அந்த நோட்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே காப்பி பண்ணி வைங்க. ஒரு வேகமாக இனிமேல் நான் போட்டுகிட்டே வருவேன். உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.